Hey all, welcome back to our channel. நான் உங்கள் செலஸ்டின். நம்ம சேனலில் ஃப்ரீ சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான கிளாஸில் நம்ம பியர்ல் இருக்குல்ல, ஒயிட் கலர் பாசி, அந்த பாசியை வச்சு எப்படி நம்ம பேங்கிள் மேக் பண்ணுறதுன்றது தான் இன்றைக்கான கிளாஸில் நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுவேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நமக்கு தேவையான மெட்டீரியல்னு பார்த்திங்கன்னா பேங்கிளில் நான் 2 கட் பேங்கிள் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் த்ரெட்டு 2 த்ரெட்டு எடுத்திருக்கேன். நான் பிங்க் கலர் த்ரெட்டும் எல்லோ கலர் த்ரெட்டு, இந்த 2 த்ரெட்டு நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நமக்கு பியர்ல் தேவைப்படும். இதுலேயே கோல்டன் கலர் இருக்குது. ஆல்ரெடி நம்ம சுகர் பீடு வச்சு எப்படி நம்ம டிசைன் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே மெத்தட்லேயே நம்ம ஒயிட் கலர் பாசி வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் க்ளூ தேவைப்படும். ஸோ இதுதான் நம்ம கிளாஸ்க்கு தேவையான மெட்டீரியல். ஸோ இந்த பாசி தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரோப்போடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க, பாசி வாங்கிக்கோங்க. வாங்கி அந்த பாசியை இன்றைக்கி 2 மெத்தடில் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுவேன். ரெண்டுமே சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்டன்ஸோடு எப்படி நம்ம டிசைன் மேக் பண்ணுறது, இல்லைன்னா டிஸ்டன்ஸ் இல்லாமல் எப்படி டிசைன் மேக் பண்ணுறது அப்படின்றது தான் 2 டைப்ஸில் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஒரே பேங்கிளில் தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி பண்ணி காட்டியிருப்பேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்னு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் ஒரு லைன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். 2 லைன் இருக்கும். ஸோ ஒரு லைன் நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் பேங்கிள் ரெடி ஃப்ரீ டைமில் நீங்கள் த்ரெட்டெல்லாம் ரேப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் 2 கட் பேங்கிளில் ஃப்ளாட் பேங்கிள் தான் எடுத்திருக்கேன். ஃப்ளாட் பேங்கிளில் பிங்க் கலர் த்ரெட்டு ரேப் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி த்ரெட்டை ரேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பேங்கிள் எடுத்துக்கோங்க. பேங்கிள் எடுத்துகிட்டு இதில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பாசி, அதை அந்த பாசியை நம்ம இதில் ஸ்டிக் பண்ணணும். ஸோ உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன் எந்த மாதிரி பண்ணணுன்ட்டு. இதுவும் ரொம்ப சிம்பிள். பேங்கிள் கிளாஸை பொறுத்த வரைக்கும் பேங்கிள் மேக் பண்ணுற டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எல்லா டிசைன்ஸும் ஒரே மாதிரி தான் வரும். என்ன நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுற கலர்ஸோ, இப்போ பேங்கிளுக்கு யூஸ் பண்ணுற கலர்ஸோ இல்லை உள்ளே கொடுக்குற ஸ்டோன்ஸோட ஷேப் மட்டும்தான் மாறுமே தவிர டிசைன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஒரே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் இதிலேருந்து இது வரைக்கும் பாதி பாசி நான் வைக்கிறேன். ஏன்னா இதில் 2 டிசைன் நான் சொல்கிறேன்ல, ஒரே மெத்தடு தான், ஒரே மாடல் தான். பட் 2 டைப்பாக நான் பண்ணி காட்டியிருப்பேன். ஸோ அதுதான். ஸோ உங்களுக்கு பாசி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு அனுப்பிகிட்டே இருக்கீங்க. எல்லோரும் ரொம்ப நல்லா டிசைன்ஸ் போட்டுட்ருக்கீங்க. ஸோ இதே மாதிரியே கண்டினியூ பண்ணுங்கள். சீக்கிரமாகவே நீங்களும் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு நம்ம கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். எப்போ எந்த டவுட்னாலும் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபெவிக் க்ளூ எடுத்துக்கோங்க, ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. மொத்தமாக ஃபுல்லாக பேங்கிள் இப்போ நீங்களே பேங்கிள் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறீங்கன்னா உடனே அதை ஸ்டிக் பண்ணிடுவீங்க அப்படின்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. லேட் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துக்கு உங்களுக்கு க்ளூ தேவைப்படுதோ அந்த இடத்துக்கிட்ட மட்டும் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த டிசைன் போகிறப்போ அடுத்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அப்படி விட்டிங்கன்னா அது ரொம்ப ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனிச்சு அப்படின்னா அந்த இடம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த டிசைன் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த டிசைன் கொடுக்க நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நல்லா ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரை ஆகட்டும். இது அப்படியே நீங்கள் ட்ரை ஆக விட்டுருங்க.
ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பேலன்ஸ் இருக்குல்ல அந்த அந்த ஸ்பேஸில் வந்து இந்த மாதிரி த்ரெட்டு கொடுத்து தான் வந்து நான் உங்களுக்கு டிசைன் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போது வந்து நான் அந்த த்ரெட் எடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து ஒரு 10 ஸ்டாண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 ஸ்டாண்ட்ஸ் கிட்டே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பாசி எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் இந்த இதில் கோர்த்துக்கிட்டே வாங்க. ஆக்சுவலாக எனக்கு அந்த இடம் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. நம்ம வந்து ரேப் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணுவோம்ல, க்ளூ அப்ளை பண்ணனால அந்த இடம் ரொம்பவே எனக்கு திக்காகிருச்சு அந்த க்ளூவோடு சேர்ந்து. அதனால் நான் லைட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாசி எல்லாமே ஒன்று ஒன்றா நான் கோர்க்க ஆரம்பித்தேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுக்குறீங்க அப்படின்னா பாசி எல்லாத்தையுமே வந்து மொதவே கோர்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் கோர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எடுத்து டிசைன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. ஸோ நான் வந்து இதிலே எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அது ஒன்று ஒன்றா நான் கோர்த்துக்கிட்டு இருந்தேன். அதிலே டைம் கொஞ்சம் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த பாசி வந்து எவ்வளோ தூரத்துக்கு தேவையோ, நீங்கள் வந்து பேங்கிள் ஃபுல்லாக நீங்கள் இந்த பாசி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பாசி வேணுமோ அவ்வளோ பாசி வந்து நீங்கள் கோர்த்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இப்படி கோர்க்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா பெரிய ஊசிலாம் இருக்கும்ல, கொஞ்சம் பெரிய ஊசி, அந்த ஊசியோட அந்த ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல, அந்த மாதிரி. ஏன்னா நம்ம 10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்றப்போ த்ரெட்டு வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். குட்டியாக ஹோல் இருந்தது அப்படின்னா நம்மளால் அந்த ஊசியில் கோர்க்க முடியாது. கொஞ்சம் பெரிய ஹோலாக இருக்க மாதிரி ஊசி இருந்தது அப்படின்னா அதில் கோர்த்து கூட நீங்கள் டக்குன்னு கோர்த்துக்கோங்க. இந்த பாசி கோர்த்துருங்க. நான் டேரெக்டாக வந்து த்ரெட்டிலையே இது பண்ணனால எனக்கு கொஞ்சம் டிலே ஆனிச்சு. ஸோ நான் ஓரளவுக்கு வந்து பாசி கோர்த்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணுறதை நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து ஓரளவுக்கு காஞ்சிருக்கு. நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம்ல, அது ஓரளவுக்கு காஞ்சிருந்தது. ஸோ இப்போ எடுத்துகிட்டு அதில் வந்து த்ரெட்டு நம்ம கொடுத்தோம், உள்ளுக்குள்ளே ஒரு த்ரெட் இருந்தது இல்லை. ஸோ அந்த த்ரெட்டை அப்படியே நம்ம கையில் இழுத்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த த்ரெட்டு ரிமூவ் ஆயிடுச்சு. நான் ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டு அந்த ஐடியா இல்லாமல் கட் பண்ணலான்னு நினச்சேன். அப்புறம் அப்படியே எடுத்து பார்த்தேன், கையோடு வந்துருச்சு. ஸோ அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி கோர்த்து வச்சுருக்கோம்ல, இந்த பாசியை தான் வந்து இதில் நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம். ஸோ எப்பயும் போல் நம்ம அந்த த்ரெட்டு கார்னரில் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி அதை பேங்கிளோட நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ண விட்டுருங்க. நார்மலாக த்ரெட்டு நம்ம அப்ளை பண்ணுவோம்ல க்ளூவோட, ஸோ அந்த மாதிரி நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இது ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பாசியை வந்து கோர்க்க போகிறீங்க மீன்ஸ் அதை ரேப் பண்ண போகிறீங்க த்ரெட்டோடு சேர்த்து. ஸோ கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த த்ரெட்டை வந்து நார்மலாகவே ரேப் பண்ணுறப்ப நான் சொல்லியிருக்கேன், த்ரெட்டை நல்லா டைட்டாக பிடிச்சி தான் நீங்கள் ரேப் பண்ணணுன்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் இந்த டிசைனுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லைன் கொண்டு வரப்போ சென்டரில் வந்து ஒரு பாசி நான் கொடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரி அடுத்து வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு, இப்போ நம்ம வந்து ஸ்பேஸே இல்லாமல் நம்ம பாசி வந்து வச்சுருக்குறோம். இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்ம பாசி வைக்க போகிறோம். ஸோ அந்த சென்டரை வந்து அந்த சென்டர்லேயே கொண்டு வந்துடுங்க. இப்போ நான் எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள், இதே மாதிரி. ஆனால் த்ரெட்டை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும், இல்லைன்னா பாசி முன்னாடி பின்னாடி நகராமல் நீங்கள் வந்து த்ரெட்டை நல்லா இழுத்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பாசி நீங்கள் கொடுக்குறப்போ டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஸோ ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் இந்த டிசைனு. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒவ்வொரு டைமும் அந்த பாசியை வந்து கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துட்டு நீங்கள் ரேப் பண்ணுறப்போ அந்த பாசியை வந்து கரெக்டாக உங்களுக்கு சென்டரில் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதே மாதிரியே வந்து சுற்றிக்கிட்டே வாங்க. நீங்கள் நான் ஸ்லோவாக தான் சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேளுங்கள்.
இந்த பாசி எல்லாமே வந்து கரெக்டாக ஈவனாக வச்சுக்கோங்க நீங்கள். ஏன்னா நான் எதை சொல்கிறேன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஒன்று கிராஸாக ஒன்று முன்னாடி அப்படி இருக்கக்கூடாது. அப்படின்னா நீங்கள் வந்து அந்த த்ரெட்டை வந்து டைட்டாக ரேப் பண்ணணும். லூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரெட்டு அந்த பாசி வந்து நகர ஆரம்பிச்சிடும். ஸோ டைட்டாக மட்டும் நீங்கள் ரேப் பண்ணிக்கோங்க. ரேப் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்ம த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு க்ளூ பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம பாசி யூஸ் பண்ணி பேங்கிள் வந்து நம்ம மேக் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறமேட்டு இன்னொன்று உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் அந்த டிசைன் நீங்கள் பண்ணிக்கோங்க. சேம் வேறு டிசைன் கிடையாது. நம்ம இது எப்படி கேப் விட்டு நம்ம த்ரெட்டில் பீட் கொடுத்துருக்கோம்ல, அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ப்ளைனாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து மேக் பண்ணியிருக்கோம்ல, அந்த பாசி வந்து ரொம்ப ப்ளைனாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால் என்கிட்ட பேலன்ஸ் வந்து கொஞ்சம் த்ரெட் இருந்தது, எல்லோ கலர் த்ரெட்டு. ஸோ அந்த த்ரெட்டை வந்து அப்படியே நான் அது மேலேயே வந்து ரேப் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து இது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அது வந்து நமக்கு கேப் ஃபிட்டு ஒரு டிஸ்டன்ஸோடு நம்ம பாசி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ரேப் பண்ண போகிறது வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேஸே இல்லாமல் வரிசையாக வந்து நம்ம பாசி வச்சுருக்கோம். ஸோ அதுதான் ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட். பட் டிசைன் வந்து சேம், ஒரே டிசைன் தான். நம்ம ஸ்பேஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்போமே தவிர வேறு எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. ஸோ இதுவுமே வந்து நீங்கள் ரேப் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக த்ரெட்டை வந்து கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம்ல, அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடியே பண்ணிங்க அப்படின்னா அந்த பாசி வந்து நகரும். ஏன்னா இப்போ எனக்குமே வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ட்ரையாக இருந்தது, சென்டரில் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருந்தது. ஸோ அப்படின்றப்போ எனக்கு பாசி வந்து லைட்டாக மூவ் ஆச்சு. நான் வந்து த்ரெட்டு கொடுக்கும்போது லைட்டாக மூவ் ஆச்சு. ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு நீங்கள் அதுக்கு மேலே த்ரெட்டு கொடுங்க. இந்த த்ரெட்டு கொடுக்குறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து ப்ளைனாக தெரியக்கூடாது, எனக்கு அதுவும் அங்கனே ஒரு டிசைன் மாதிரி தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி த்ரெட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டபுள் கலர் த்ரெட் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, சிங்கிள் ஒரே நீங்கள் பிங்க் கலர் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த பிங்க் கலர் த்ரெட்டே கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அது உங்களோட ஓன் சாய்ஸ் தான். ஸோ அது ஃபுல்லாகவே இதே மாதிரி நீங்கள் வந்து பாசியில் நூல் த்ரெட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக ரேப் பண்ணி இதை கவர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்னேன் பாருங்கள், எனக்கு சென்டரில் வந்து நான் பண்ணும்போது அந்த பாசி வந்து நல்லா ட்ரை ஆகாமல் இருந்தது. ஸோ அதனால் அந்த பாசி கொஞ்சம் நகன்றுச்சு. அதை கொஞ்சம் நீங்கள் உள்ளே தள்ளி வச்சுட்டு மறுபடியும் அகெயின் நீங்கள் டைட்டாக ரேப் பண்ணிக்கோங்க. டைட்டாக நம்ம எவ்வளோ தூரத்துக்கு டைட்டாக ரேப் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த பீடும் வந்து நகராமல் இருக்கும். ஸோ கரெக்டாக இருக்கும். ஸோ இதையும் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக எப்படி நம்ம த்ரெட்டில் க்ளூ அப்ளை பண்ணி கட் பண்ணிக்குவோமோ அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம இந்த மெத்தடை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் தாராளமாக வந்து நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அதே மாதிரி நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் குரூப் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் குரூப்பில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம கிளாஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். நீங்கள் கிளாஸ் முடிச்சு போகிற வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கிளாஸ் மட்டும் நீங்கள் ஃப்ரீயாக அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட சாய்ஸ் தான். நம்ம கிளாஸை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எந்த கம்பல்ஷனுமே கிடையாது. நீங்கள் இது பண்ணால் தான் நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணணும், நீங்கள் கம்பல்சரி சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கிளாஸே எடுப்பேன் அப்படின்ற மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் நம்ம கிளாஸில் கிடையாது. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். எந்த டைம் என்ன டவுட்னாலும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நான் இருக்கேன்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தது ரெண்டுமே சேம் டிசைன், பட் டிஸ்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஒன் சைடு வந்து நம்ம பாசி வச்சுருக்கோம், ஒன்று வந்து வித்தவுட் டிஸ்டன்ஸோடு நம்ம பாசி வச்சுருக்கோம். இதுதான் இன்றைக்கான கிளாஸ். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்லேயும் இதே மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டோன்ஸ் வச்சு எப்படி பேங்கிள் மேக் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் உங்கள் ஸ்டேட்டஸில் நீங்கள் பண்ண டிசைன்ஸை உங்கள் ஸ்டேட்டஸ்லாம் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும். யாராவது பார்த்துட்டு ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து கற்றுக்கிட்டோன்னு விட்டுறாதீங்க, ஒரு பிஸ்னஸாக நீங்கள் கொண்டு போங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.